சீக்கியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து தலைப்பாவை வந்து அணிவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 5 கட்டளை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த 5 கட்டளை என்னன்னு பார்த்தீங்கன்னா கேஷ் அதாவது முடி வந்து அவங்க லைஃப் டைமில் வெட்டவே மாட்டாங்க. முடி வந்து வளர்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து கங்கா, அந்த முடியை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக ஒரு வுட்டன் சீட் வந்து வச்சுருப்பாங்க. அது தலையிலே வந்து வச்சிருக்கணும் அப்படின்றது வந்து அவங்களோட ரூலு. அதுக்கப்புறமா வந்து கிருபான், ஒரு கத்தி வந்து கையில் வந்து ஒரு சீக்கியர் வந்து வச்சிருக்கணும் அப்படின்றது அவங்க ரூலு. அதுக்கப்புறமா வந்து கச்சேரான்றது வந்து ஒரு காட்டன் ட்ரௌசர் மாதிரி ஒரு அமைப்பு வந்து அவங்க போடணும். ஏன்னா அந்த காலத்து போர் வீரர்களாக இருந்தாங்க, அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் மூவ் ஆகிறதுக்கு. அதனால வந்து கச்சேரா வந்து போடணும். அதுக்கப்புறமா வந்து கட்டா, கையில் வந்து ஒரு இரும்பு வளையம் வந்து போட்டிருக்கணும். அதோட மீனிங் என்னன்னா அதுக்கு எண்டும் கிடையாது, அதுக்கு ஒரு பிகினிங்கும் கிடையாது. லைஃப்ன்றது ஒரு ரவுண்ட் அப்படின்ற உணர்த்ததுக்காக வந்து கட்டா வந்து போடணும். எதுக்கு தலைப்பாவை வந்து அவங்க அணிய ஆரம்பிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முடி வந்து அவங்க லைஃப் டைம்ல வெட்டவே மாட்டாங்க. அது வந்து ஆர்கனைஸாக இருக்கும்னு சொல்லிட்டு தலைப்பாவை அணிய ஆரம்பிச்சாங்க. அது பின்னாட்களில் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள் ஆயிடுச்சு. ஒரு சீக்கியர் இன்னொரு சீக்கியரை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக வந்து தலைப்பாவை வந்து கட்டாயமாக்கப்பட்டுச்சு. ஸோ இது போல நிறைய விஷயம் பார்க்கறதுக்கு என் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.